புத்தாண்டுல கடக ராசி எப்படி இருக்கு? ஏன்னா கடகம் வந்து ஒரு 2, 3 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நெறைய கடக ராசிக்காரங்கலாம், ஐயோ! எது பண்ணாலும் தோல்விதான். இப்படி இருக்கே கஷ்டப்படுறோமேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரிந்தவர்கள் யாராவது இப்ப பிரிஞ்சு இருக்காங்கன்னு சொன்னா ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஒண்ணு. ம். 2வது இந்த கடகராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதிய வேலை வாய்ப்பு, இடமாற்றம் விஷயங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த பிரபவ வருஷம் நல்ல ஒண்ணு அப்ராட் போவாங்க. ஆ. இல்ல வரைக்கும் அம்மன் வழிபாடு இவங்க எவ்வளவு செய்றாங்களோ நல்லது. ஓ! இந்த அம்பாள் வழிபாடு எந்த அளவுக்கு பண்றாங்களோ அதுதான் நல்லது. அதுலயும் கடகராசி எந்த அம்பாள் தெரியுமா வழிபாடு பண்ணணும்? ம். யார் தெரியுமா வழிபாடு பண்ணணும்? உங்க பேர் கொண்டவங்கள தான் வழிபாடே பண்ணணும். பாலாம்பிகை. பாலா திரிபுர சுந்தரி, பாலா பாலாம்பிகைன்னு சொல்லுவாங்க. பாலா திரிபுர சுந்தரி, கடகராசி. அவங்க அந்த அவங்க அத மட்டும் இருக்க புடிச்சிட்டாங்கன்னா, நீ தேடி போய் நீ பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னா, இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தியா, இந்த கோயிலுக்கும் நீ அடுத்த கோயிலுக்கு போயிட்டு வர கேப்ல உனக்கு மாற்றம் பாசிட்டிவான வரும். விஷயங்கள் நடக்கிறது உனக்கு தெரியும். அப்ப நீ அத நீ உணருவ. அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வரும்போது நீ அத உணர்வ, உனக்கு சக்சஸ். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ அது தமிழ் புத்தாண்டுல கடக ராசி எப்படி இருக்கு? ஏன்னா கடகம் வந்து ஒரு 2, 3 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நெறைய கடக ராசிக்காரங்கலாம், ஐயோ! எது பண்ணாலும் தோல்விதான். இப்படி இருக்கே கஷ்டப்படுறோமேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஒரு விடிவு காலம்? இப்ப தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அவங்களுக்கு? ஓகே. இது ஒரு நல்ல விஷயம். கடகராசி பொறுத்த அளவுக்கு நான் நிறைய பதிவுகள் கடகராசி சொல்லும்போது லேக்ஸ்லலாம் பார்த்துருக்காங்க. அது ஃபேஸ்புக்கில் இதிலெல்லாம் கடகராசி பொறுத்தளவுக்கு அவங்க உண்மையே அவ்ளோ சொல்லணும்னா கடகராசி கடகராசி ஆளுங்க பொறுத்தளவுக்கு இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி, முதல் விஷயம் மரியாதையே இருக்காது. ம். அப்படின்னு அவன் பாவங்க. அந்த கடகராசி பொறுத்தளவுக்கு நீங்க சொல்றீங்களே 2, 3 வருஷம். 2, 3 வருஷம்லாம் இல்ல. ம். 6, 7 வருஷமாவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஓ! அதாவது நான் இந்த தான் கணக்கு தப்பா சொல்லிட்டேன். கிரகங்கள்லாம் கடகராசியை எப்படி குத்துறதுன்னா, ஊம குத்தா குத்துறதுனால அவங்களுக்கு வலி தாங்க முடியாம அவ்வளோ அவஸ்தைகள் அவங்க பட்டுட்டாங்க. வலி கடகராசி தாங்க பொறுத்தளவுக்கு. முடியாம ஆமா, அழுதுட்டாங்க. ஆமா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, குரு இப்பதான் இந்த சனி பெயர்ச்சி 8ஆம் இடத்துலருந்து 9ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. இப்பதான் ம். இந்த சனி பெயர்ச்சி ம். ஓரளவுக்கு புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி. ஸோ ம். இந்த கடகராசி அப்படின்னு சொல்லும்போது, ம். பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு ஃபர்ஸ்ட். ஓ! பிரிந்தவர்கள் யாராவது இப்ப பிரிஞ்சு இருக்காங்கன்னு சொன்னா ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஒண்ணு. ம். 2வது இந்த கடகராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதிய வேலை வாய்ப்பு, இடமாற்றம் விஷயங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த பிரபவ வருஷம் நல்ல ஒண்ணு அப்ராட் போவாங்க. இல்லன்னா அப்பா! வந்து வேலையில பெருசா வேலையில கடகராசிக்காரங்கலாம் இப்ப சாதிக்கிறது. மூச்சு விடுவாங்க. கண்டிப்பா வேலையில சக்சஸ் பண்றது, இடமாற்றத்தோட சக்சஸ் பண்றது. ம். என்ன வச்சு செஞ்சுட்டு அதனால இனிமேல் அவங்க முழிச்சுட்டாங்க. இனிமேல் கண்டிப்பா அவங்களால நல்ல விஷயங்கள பண்ண முடியும், சக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து இருக்கும். அது வீடு சார்ந்த பிசினஸ்லாம் நல்ல லாபம் தரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ம். ப்ராஃபிட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் ரிலேட்டட் பிசினஸ்லலாம் நல்லா இருக்கும். ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் பிசினஸ்லாம் இருக்கு இல்லையா? ம். அதெல்லாம் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும். உறவுகள் மேம்படும். அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கும். ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, நல்ல மோர் அண்டர்ஸ்டாண்டிங்ல இனிமேல் கொஞ்சம் நன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ம். அதேபோல சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி ஆண்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. சில ம். விஷயங்கள் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. சில விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நன்னா இருக்கு கடகராசி பொறுத்தளவு. ம். அதாவது அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டிராவல்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. வெளியூர் பிரயாணங்கள், நைட் டிரைவிங்லாம் போறீங்க அப்படின்னு சொன்னா, அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் சப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது யாருக்குன்னா, பொலிட்டிஷியனா இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு படி கூடயே வரும். அந்த பரவால்ல. அளவுக்கு அவங்களுக்கு நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ம். சூழ்நிலைகள் வரும். அதாவது இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் கடகராசிக்கு இப்பவும் இருக்கும். இந்த பிரபவ வருஷத்திலேயும் இருக்கும். ம். ஒண்ணு ஹிடன் எனிமீஸ், ம். இன்னொன்னு ஜெலஸ். ம். நீ வேலை செய்யற இடத்துலயும் சரி, மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. நீ தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆளுங்க எப்படி, மத்தவங்க எப்படி, என்ன ஏது, நீ தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்ட, லைஃப் அவ்வளோதான்.
நீ கொஞ்சம் நீ கொஞ்சம் ஏமாந்துட்ட அவ்வளோதான் முழுசா. ஏற்கனவே உன்னை வந்து நிறைய பேர் உன்னை, அதாவது கடகராசி பொறுத்தளவுக்கு தேவைக்கு பயன்படுத்திட்டு தூக்கி எறிகிறாங்க பார்த்தீங்களா? ஓ! இந்த மாதிரியான நண்பர்களும் இருக்காங்க, இந்த மாதிரி உறவினர்களும் இருக்காங்க, இந்த கடகராசி பொறுத்தளவுக்கு நம்பி ஏமாந்தவர்களும் இந்த இதில் இருக்காங்க. ம். ஆனால் கடகராசி பொறுத்தளவுக்கு அவங்க கொஞ்சம் ட்ரூ ஹார்ட் இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் நம்பி, அவங்க கொஞ்சம் பொறுமையான ஆள். சில அந்த நம்பிக்கையின் காரணமாக ஏமாந்துட்டாங்க சில விஷயத்துலலாம். இன்னைக்கும் நான் சொல்றேன், கடகராசிக்கு ஏன் இந்த ஹிடன் எனிமீஸ்ன்னு நான் சொல்றேன்னா, இன்னைக்கும் நீ வேலை செய்யற இடத்துல உனக்கு வேலை மாற்றம் ஒண்ணு வருது, ஒரு சில விஷயங்கள் வருது அப்படின்னு சொன்னா, அது இந்த ஹிடன் எனிமீஸ்னால தான். உன்னை பத்தி தேவையில்லாம நீ இல்லாத நேரத்துல சில விஷயங்கள்லாம் பேசி, ஒண்ணு இல்லாததெல்லாம் பேசி, ஹர்ட் ஆக்குறது. அதெல்லாம் ரொம்ப பண்ணக்கூடிய விஷயங்கள். அதனால தான் இடமாற்றமே வருது. இல்லைன்னா இப்ப ரொம்ப ஆனா இந்த பொறுமையாவும் ஆமா இருப்பாங்க போல. கண்டிப்பா. இந்த 12ஆம் மாசத்துக்குள்ள அதெல்லாம் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ம். கடகராசி பொறுத்தவரை. ஸோ இதுலலாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. உத்தியோகம்லாம் எப்படி இருக்கும்? வேலை விஷயத்துல தான் மாற்றம் வரும். வேலையில ஓகே. மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒண்ணு இவங்களா வேலைய மாறிடுவாங்க. ம். இல்லன்னா இவங்க வேலையில பிரஷர் பண்ணி மாத்திருவாங்க. உடல் நலம்லாம் எப்படி? உடல் நலம் ஓரளவுக்கு நார்மலா இருப்பாங்க. வயதானவர்கள் கொஞ்சம் டயபெட்டிஸ், இந்த டயாலிசிஸ் பண்றவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கணும். வீட்ல இருக்கக்கூடிய கடகராசி அப்படின்னு சொல்லும்போது மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். ம். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிக்கணும். ஸோ நம்ம உடல்நிலையெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், ஃபுட் கான்ஷியஸ் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சாப்பிடணும், என்ன டெய்லி என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். அது அது மட்டும் அவங்க பார்த்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஜாதகப்படி சிறப்பாக வருவாங்க. இதுலேயே வந்து என்னென்ன ஃபேமிலி சப்போர்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு லைஃப்பில் எல்லாமே கிடைக்கும். ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும். ஃபேமிலி சப்போர்ட்ஸ் இருந்ததுன்னா ஓகே, எவ்ரிதிங் வில் பி கொஞ்சம் நல்லா இருக்கும். கூடியமான வரைக்கும் அம்மன் வழிபாடு இவங்க எவ்வளோ செய்கிறாங்களோ நல்லது. இந்த அம்பாள் வழிபாடு எந்த அளவுக்கு பண்றாங்களோ அதுதான் நல்லது. அதுலயும் கடகராசி எந்த அம்பாள் தெரியுமா வழிபாடு பண்ணணும், யார் தெரியுமா வழிபாடு பண்ணணும், உங்க பேர் கொண்டவங்கள தான் வழிபாடே பண்ணணும். பாலாம்பிகை. பாலா திரிபுர சுந்தரி, பாலாம்பிகைன்னு சொல்லுவாங்க. பாலா திரிபுர சுந்தரி கடகராசி. அவங்க அந்த அவங்க அதை மட்டும் இருக்க பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க லைஃப்ல நல்ல, ஏன்னா பாலாம்பிகா தான் அவங்களுடைய உபாசனா தெய்வம் மாதிரி. அது சில பேர் அந்த கடகராசி, அதுவும் இந்த கோவில் எங்க இருக்குன்னா காஞ்சிபுரம் கிட்ட இருக்கு இந்த கோவில். இப்ப மகாபெரிவா இருந்த இடம் சொல்லுவாங்க. அந்த ஊர் இப்போ காஞ்சிபுரம்ல இருக்கு. பாலா திரிபுர சுந்தரி கோவில் சொல்ல வீடு. நான் நிறைய பேர் அந்த கோவிலுக்கு நான் ரெஃபர் பண்ணி போய் இந்த கடகராசிக்காரர்கள் இன்னைக்கும், சுவாமி நான் உங்களுடைய இந்த ஜோதிடர் யுகம்ல நான் உங்களோடதை கேட்டு என்னோட லைஃப் ஸ்டைல்லாம் நான் நிறைய மாத்தின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களா இருக்காங்க. அந்த கோயில் பரிகாரம்லாம் தேடி கண்டுபிடிச்செல்லாம் அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. நான் அந்த கோயில் பேரை சொல்லிடுவேன். ஆனா அந்த கோயிலை தேடி கண்டுபிடிச்சு போய் பண்ணிட்டு வந்துருவாங்க. போற இடத்துக்குன்னு ஒரு ஆமா ஆமா. ஆனா அந்த கடகராசிக்காரர்கள் அந்த பாலா திரிபுர சுந்தரி விடாம நன்னா இருக்க பிடிச்சுட்டு உபாசனா தெய்வம்னு சொல்லுவாங்க. கோயில போய் வழிபாடு நீ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னா நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ அடுத்த லெவலுக்கு நீ கண்டிப்பா நீ போக முடியும். உன்னால நிறைய சக்சஸ் பண்ண முடியும். அதே போல இந்த தமிழ் பிரபவ வருஷத்துல உனக்கு டைம் கிடைக்கும் போது உன்னுடைய ராசிக்கு 6 சிவாலயம் நீ போயிட்டு வா. 6 சிவாலயம் நீ போயிட்டு வா. 6 சிவாலயமும் மன அமைதியோட எப்பெல்லாம் உனக்கு டைம் கிடைக்கிறதோ அதாவது பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கா போயிட்டு வா. அகத்தீஸ்வரர் பூஜை, அகத்திய முனிவர் பூஜை பண்ணின ஸ்தலமா நீ போயிட்டு வந்தேன்னு சொன்னா உன் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள், அடுத்த லெவலுக்கு நீ போகக்கூடிய சக்சஸ் அத்தனையும் உனக்கு நடக்கும். மாணவ மாணவிகள் எல்லாருக்குமே பொதுவா நான் இப்ப 6 சிவாலயமா இருக்கணும். அதுவும் அகத்திய முனிவர் பூஜை பண்ணின ஸ்தலமா இருக்கணும். 6 ஸ்தலத்துக்கு நீ இந்த டைம் கிடைக்கும் போது, 6 கோவில்ங்கிறது 12 மாசம் இருக்கு தமிழ் மாசம். நீ உனக்கு எப்ப டைம் கிடைக்கிறதோ நீ போயிட்டு வந்தேன்னு வாழ்க்கையில நீ அமோகமா இருப்ப. அதுலயும் இல்லம்மா, இதுக்கு போயிட்டு வந்தாலே போய் சுவாமி கிட்ட போறியா, சுவாமி கிட்ட போய் வில்வத்தினால அர்ச்சனை பண்ணு. சுவாமிக்கு வில்வ அர்ச்சனை பண்ணு. சுவாமிக்கு வில்வத்தினால அர்ச்சனை பண்ணு. விபூதி வாங்கி கொடு. சுவாமிக்கு பன்னீர் வாங்கி கொடு. சந்தனம் வாங்கி கொடு. இதெல்லாம் கோவில்ல வாங்கி கொடு. அம்பாள் பாலா திரிபுர சுந்தரியை இருக்க பிடிச்சிக்கோ. பலாம்பிகை பிடிச்சிக்கோ. உனக்கு லைஃப் நல்லா இருக்கும். குழந்தை மாதிரி இருப்பா. உங்ககிட்ட ஒன்ஸ் வந்துட்டான்னு உன்னை விட்டு போக மாட்டான். நான் நிறைய பேருக்கு சொல்லிருக்கேன். போயிட்டு வந்து இன்னைக்கு நன்னா இருக்கா. ஏன் வில்வத்தினால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண சொல்றேன்னு, சுவாமிக்கு அந்த வில்வம் வந்து ரொம்ப பிரீதி. ஏன்னா திருதலம் திருகுணாகாரம் திருநேத்திரஞ்ச திரையாயுதம் திருஜன்ம பாவ சமுகாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம். நான் வில்வாஷ்டகத்துல நான் முதல் ஸ்லோகம் தான் சொல்லியிருக்கேன். அதுல இந்த திருதலம்ங்கிறது 3 தலம். திருதலம் திருகுணாகாரம் 3 குணம் உள்ள திருதலம் திருகுணாகாரம். திருநேத்திரஞ்ச 3 கண்கள் யாருக்கு இருக்கு, சிவபெருமானுக்கு இருக்கு. திருநேத்திரஞ்ச திரையாயுதம் திருஜன்ம 3 ஜென்மத்துல செய்த பாவங்கள் திருஜன்ம பாவ சமுகாரம் ஏக வில்வம் ஒரே ஒரு வில்வம் ஏக வில்வம் சிவார்ப்பணம். அதனால நீ வில்வத்தினால இந்த 6 சிவாலயம் நீ தேடி போய் நீ பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னா, இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தியா, இந்த கோயிலுக்கும் நீ அடுத்த கோயிலுக்கு போயிட்டு வர கேப்ல உனக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறது உனக்கு தெரியும். அப்ப நீ அதை நீ உணர்வ.
அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வரும்போது நீ அதை உணர்வு உனக்கு சக்ஸஸ் கொடுக்கும். நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி அழகா நன்றி தெளிவா சொல்லிட்டீங்க. நன்றி. கடகராசிக்கு பால திரிபுர சுந்தரி. பாலா திரிபுர சுந்தரி ஆமா, அவங்க தான் எல்லாரும் அவங்களோட போயிட முடியாது. அந்த அம்மாவை பிடிச்சிக்கிட்டா எங்கேயும் விட்டு கண்டிப்பா நகரவே மாட்டாங்க. நகரவே மாட்டாங்க. ஆமா, ஏன்னா அப்படி ஒரு ஒவ்வொருத்தருக்கும் உபாசனா குழந்தை. தெய்வம்னு இருக்கு, உபாசனா தெய்வம்னு இருக்கு. அது அந்த ஒரு ஆனா உண்மையிலே சொல்ல 12 ராசிக்குமே உபாசனா தெய்வம்னு தனியா இருக்கு. அந்த உபாசனா தெய்வத்தை பிரம்ம முகூர்த்தத்துல பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்கள விட்டு போகவே போகாது. அதுக்கெல்லாம் தனியா மூல மந்திரம் எவ்வளவு இருக்கு, அழகா தனியா ஐயா விஷயங்கள் சொல்றாங்க பாருங்க. உண்மையிலே. உங்களுக்காக தான் சொல்றாங்க. கடகராசிலாம் ரொம்ப அழகா பால திரிபுர சுந்தரிக்கு போங்க, ஒரு 6 சிவாலயம் போங்க, வில்வத்துல அர்ச்சனை பண்ணுங்க, ஓஹோன்னு வந்துருவீங்களாம். அப்புறம் என்ன, இவ்வளவு அழகா யார் சொல்லுவா? சூப்பரா ஐயா சொல்லியிருக்காங்க. நன்றி அதெல்லாம் நன்றி ஃபாலோ நன்றி பண்ணுங்க. நன்றி ஓகேவா? நன்றி 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 நன்றி. ஐயா.